சொல்லிட்டு மறுபடியும் சுந்தர் பிச்சை கிட்ட ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிப்பா ஆண்ட்ராய்டு அதை நீ தான் உருவாக்கணும். அதாவது ஆண்ட்ராய்டு வந்து அப்போ அமெரிக்கா, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல ஆண்ட்ராய்டு வந்து நல்லா பிரபலமாயிருச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து பண்ணலாம், இது நீ தான் உன் தலைமையில் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் உட்காந்து யோசிச்சாரு. ஏன்னா இது பண்ணிடலாம், ஆனால் இது ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த குரோம் அவர் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் பட்டாரு. ஏன்னா அவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த ஐடியா தெரியும். அப்போ எல்லாமே அவரோட மனைவி பின்னாடி நின்று மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்லப்பா உன்னால முடியும், நீ இறங்கி பண்ணுப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ பேக் டு த டாபிக். ஸோ இந்த இடத்துல ஆண்ட்ராய்டை கொடுக்குறாரு, நீ தான்ப்பா இதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது இவர் யோசிச்சுட்டு இருந்தாரு, என்னடா இது ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு, யூரோப்பும் மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க ஆண்ட்ராய்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்தியா தான் பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறது அவருக்கு அப்போதான் தெரிய முடியுது.